ஒரு வாட்டி பாட்டு ஒன்று தான் நல்லா இருக்கு ஆக்சுவலி. பாட்டு கொஞ்சம் அதான் சொன்னல, லூசிஃபர் வர்றதுக்கே வந்து ஒரு ஆஃப் ஆகுது. அது கொஞ்சம் ரொம்ப இழுத்துருக்காங்க, அவ்வளோதான். மற்றபடி செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகுது. நல்லா பண்ணுங்க, அதெல்லாம் சூப்பர். ஆக்ஷன்லாம் நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருக்குது, நல்ல கெத்தாக இருக்குது. மூவி அடிப்படையாக இருக்குது. அந்த கதை சுவாரஸ்யமாக இல்லை. நிறைய விஷயங்கள் காட்டுறாங்க, நிறைய ஊர் காட்டுறாங்க, நிறைய கதைகள் காட்டுறாங்க. ஆனால் ஒன்றுத்தில் ஃபோக்கஸாக போக மாட்டேங்குது. அங்கே இங்கெல்லாம் மிக்ஸ் பண்ணுறாங்க. நடுவில் கேரளாவுக்கு கதை வருது, எல்லாம் வருது. ஆனால் எதுவும் சுவாரஸ்யம் பார்க்குற மாதிரி இல்லை. நாங்களும் பெருசாக தான் எக்ஸ்பெக்டேஷன் வந்தேன், ஆனால் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. ஃபர்ஸ்ட் தான் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல இருந்த மாதிரி தான் இதுலயும் இருக்கு. ஆனா அந்த அவங்க எடுத்த கதை எல்லாம் சுவாரஸ்யமாவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்ல என்னன்னா வந்து ஃபுல்லா கேரளாலே கதை நடக்கும். கேரளா பாலிடிக்ஸ்ல தான் படம் போவோம். இல்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாமே வந்து வெளிநாட்டுல கதை நடக்குது. அந்த குரேஷி அப்ரஹாம்னு மோனல் கேரக்டரோட விஷயங்கள் காட்டுறாங்க. அதெல்லாம் வந்து கொஞ்சம் டல்லா போகுது. பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் கம்மியாக தான் காட்டியிருக்காங்க. முரளி கோபி அதுலேயுமே கொஞ்சம் வீக் ஆகிருக்கு. எல்லாமே கொஞ்சம் வீக் தான். ஆக்டிங் அவர் கொஞ்சம் தான் வரும். டைரக்ஷன் நல்லா இருக்கு. ஆனால் ஸ்கிரிப்ட் முரளி கோபி ரைட்டர் தான் கொஞ்சம் ப்ராப்ளம் பண்ணியிருக்காரு. ஆமாம், இவர் மேலே தப்பு சொல்ல முடியாது. இவர் நல்லா எடுத்திருக்காரு. ஆனால் அந்த ஸ்கிரிப்ட் அந்த எழுதினவர் வந்து முரளி கோபி தான், ரிட்டன் பை. அவர் கொஞ்சம் அப்படியே விட்டார். போய் பாருங்க, ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி படம் போய் பாருங்க. நல்லாவே இருக்கு, சூப்பராக இருக்கு படம், நல்லாவே இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் பார்ட் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ஓவர் ஹைப்ல தான் வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தது. ஸோ எப்படி இருக்கு? ஸோ அப்படி நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் செகண்ட் பார்ட்டு கூட வந்து டேரெக்டாக பார்க்கலாம், ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்காமலே. நல்லாவே இருக்கு படம். சிலவங்களுக்கு பிடிக்காது, பிடிக்காது இந்த சென்ஸ் கொஞ்சம் புரியாது. ஏன்னா படம் ஸ்லோவாக போதும். மலையாளி மூவிஸ் யூஸ்வலாக அப்படி ஸ்லோவாக தான் போகுது. நல்லாவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்களுக்கு அவங்களோட ரோல் இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் எனக்கு ஓவராலாக ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் தான் வந்துட்டு அவர் யார், எக்ஸாக்டாக யார், அவரோட பேக்ரவுண்ட் என்ன, பேக்ரவுண்ட் இன்னும் ஓவராலாக சொல்ல, பட் அவர் யாருன்னா என்னென்னு இதில் தான் உங்களுக்கு எஸ், அது கிளைமேக்ஸில் தான் உங்களுக்கு தெரியும். எஸ், கொடுத்துருக்கேன். இல்லை, மலையாளம் வெர்ஷனே பார்த்தேன். ஒரு வாட்டி பார்க்கலாம். பார்ட் 1 தான் நல்லா இருந்தது. பார்ட் 2 ஃபுல்லாகவே லென்த்து, ஓவர் ஆக்ஷன்ஸ் அந்த மாதிரி தான். ஆமாம், எந்த கேரக்டருக்குமே இம்பார்ட்டன்ட் இல்லாத மாதிரி தான் இருக்குது எனக்கு. அவங்களது இதுலேயும் கொஞ்சம் தான் வருது. அவங்க அடுத்த சீஃப் மினிஸ்டர் ஆகிற மாதிரியான ஒரு இதுதான். இந்த படத்தை கம்மியாக தான் வராரு அவர். மோகன்லாலே கம்மியாக தான் வராரு, அவ்வளோதான். ஸ்டோரிலாம் இல்லை, எந்த சீன் எடுத்தால் லேக்காக தான் போகுது. மற்றபடி வேறு ஒன் டைம் பார்க்கலாம். இந்து கொடுத்து தான் நிப்பாட்டி இருக்க. பார்ட் 3க்காக வெயிட்டிங். இனி எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கணும். புரிஞ்சிடும், ஆனால் அந்த கேரக்டர் ரியலைஸ் பண்ணணும் எங்கே இருக்குது. இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்துறது இப்போ பிருத்விராஜுக்கு தான். பிருத்விராஜோட ஸ்டோரி தான் சொல்லியிருக்கு. சொல்ல இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, ஆனால் இது மெயினாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது பிருத்விராஜுக்கு தான். சூப்பர். ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இந்த இல்லை, ஃபர்ஸ்ட் பார்ட்டில் தான் சின்ன லேக் இருந்துச்சு. அது ஸ்டோரி சொல்ல அந்த டைமில். செகண்ட் ஹாஃப் மொத்தமாக நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்தது, எல்லாம் அடிப்படையா இருக்கு. பார்ட் 3க்கு எந்த அளவுக்கு ஈகரா வெயிட் பண்றீங்க? ரொம்ப ஈகரா. சோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் யாராவது வந்து ஒரு கேமியோ மாதிரி இந்த படத்துல பண்ணிருக்காங்களா? அது everyone should watch and see. படம் ஃபுல்லாவே ஆக்ஷன் தான் போயிட்டு இருக்கா. படம் நல்லா இருந்துச்சு. பார்ட் 1 பாக்கும்போது பார்ட் 2 வந்து எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? பார்ட் 1 ஆக்சுவலி பார்த்தா மட்டும்தான் வந்து ஆக்சுவலி பார்ட் 2ஓட எல்லா லீட்ஸும் உங்களுக்கு புரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்ட் 1 பார்த்துட்டு வர்றது பெஸ்ட்டு. பிகாஸ் செகண்டும் தேர்டும் எல்லாமே வந்து கனெக்டிவிட்டியோடு தான் வந்துட்டுருக்கு. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இதில் வந்து ஆக்சுவலி இன்னும் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆப்வியஸ்லி பார்ட் 1 தான் பெஸ்ட்டாக இருக்கும் எப்போவுமே. அது அப்படியே நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து தமிழ் வெர்ஷன் பார்த்தீங்களா இல்லை வந்து? நான் மலையாளம் வெர்ஷன் தான் பார்த்தேன். ஸோ பட் வந்து ஆப்வியஸ்லி அவர் சொன்ன மாதிரியே வந்து ஸ்டார்டிங் கொஞ்சம் நேரம் வந்து ஹிந்தியில் தான் இருக்கும் படம். அண்ட் இப்போ ஐ திங்க் எல்லா லாங்குவேஜ்லேயும் ரிலீஸ் பண்ணுறதுனால
ஐ மீன் சப்டைட்டில் வந்து அந்தந்த லாங்குவேஜ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க சப்டைட்டில் போட்டிருப்பாங்க. யாருக்கு நிறைய இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க? ஆப்வியஸ்லி மோகன்லால் அண்ட் மஞ்சு வாரியருக்கு இதில் நிறைய ரோல் இருக்குது, டோவினோக்கும் ரோல் நிறைய இருக்குது. இன்னும் எத்தனை சீக்வல் வரும்னு நினைக்கிறீங்க? இதில் ஃபைனல் சீக்வன்ஸ் ஐ திங்க் L3 வரும்னு நினைக்கிறேன். அது எப்போ வரும்னு எனக்கு தெரியல. பட் வந்து அந்த L3க்கான லீடு வந்து பக்காவாக கொடுத்துருக்காங்க. ஃபாரின் லொகேஷன்ஸ்ல நிறைய சீன்ஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் படத்துல வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபாரின் லொகேஷன்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இன்க்ளூடிங் காஷ்மீர், ஐ திங்க் வந்து பாகிஸ்தானை காமிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. பட் ஃபாரின் லொகேஷனில் எடுத்த எல்லா சீக்வன்ஸுமே சூப்பராக இருக்குது. ஐ திங்க் அதுக்கும் வந்து நெக்ஸ்ட் பார்ட் 3ல வந்து ஃபாரின் லொகேஷனில் நிறைய ஷூட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லூசிஃபர் கேரக்டரை ஃபுல்லா வந்து ரிவீல் பண்ணிட்டாங்களா? இன்னுமே வந்து அந்த கேரக்டர்ல ஏதாவது சஸ்பென்ஸ் வச்சிருக்காங்களா? இல்லை, இப்போ ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வந்து அந்த குரேஷி அப்ரஹாம் அப்படின்ற அந்த கேரக்டரோட பேக் ஸ்டோரி வந்து 3rd காமிக்குன்ற மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. சீக்வல், தேர்ட் சீக்வல்க்கு வந்து இது படம் வந்து வர்த்னு நினைக்கிறீங்களா? இல்ல தாராளமாக கண்டிப்பாக வருது தான். ஏன்னா வந்து அவரோட பேக் ஸ்டோரி ப்ளஸ் இப்போ இருக்கிற பேலன்ஸ் இருக்கிற கொஞ்சம் ஸ்டோரி பேலன்ஸ் வச்சு தான் முடிச்சிருக்காங்க. அது வந்து கண்டினியூ. டைரக்ஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லா கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. எஸ் லாக் நிறைய இருக்குன்னு வந்து நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க. இல்லை, அதாவது லெங்த் இருந்தது. அது வந்து ஆக்சுவலி லேகாக இப்போ லூசிஃபர் 1மே இதே மாதிரி தான் லெங்த் இருக்கும். அதனால் அது கண்டினியூ அது கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்கும். அந்த சாயித் மசூத் ஒரு பிருத்திராஜோட சைல்ட்ஹுட் அது எக்ஸ்ட்ரீம் வயலன்ஸாக இருக்கும். அதில் அது ஆனால் மேக்கிங் வந்து பார்த்தா அந்த ஒரு 30 மினிட்ஸ் வந்து ட்ராய், எக்ஸ்பெண்டபிள்ஸு அதே மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே 30 மினிட்ஸுக்கு அப்புறம் வந்து ஸ்டீஃபன் நெடும்பள்ளியோட ஆல்மோஸ்ட் கேரளா லைஃப். அப்போது அது வந்து ஒரு கொஞ்சம் ஸ்லோவாக போகும் இன்டர்வல் வரைக்கும். இன்டர்வல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மூவி வந்து மறுபடியும் ஃபாஸ்ட் ஆகுது. இதில் மோகன்லாலோட லாலேட்டனோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆனது ஒரு 35 மினிட்ஸ் இருக்கும். மீதி 3 hours மூவியில் மீதி பிரியதர்ஷினி ராம்தாஸ் லைக் மஞ்சு வாரியர் கேரக்டருக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு, ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு பார்ட்டில் நான் எதிர்பார்த்த ஒரு வில்லன் வந்து ரொம்ப ஹைக்காக இருந்துச்சு, விவேக் ஒப்ராய். அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமாக இருந்துச்சு. நிறைய வில்லன்ஸ் இருந்துச்சு. ஆனால் ஒவ்வொரு வில்லன்ஸை ஒவ்வொரு ஹீரோஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதுதான் அந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. ஸ்ட்ரைட்டாக வந்து மற்ற படத்துல எல்லாம் பார்க்குற மாதிரி இல்லாமல் ஒரே ஹீரோ வந்து எல்லா வில்லனையும் அடித்து அந்த மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு வில்லனை ஒவ்வொரு ஹீரோஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அதில் நிறைய பேர் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துருந்தாங்க. ஆனால் செகண்டில் வந்து அந்த மாதிரி இல்லை. ஸோ வில்லன் அவரோட கேரக்டர் எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுதான் ஃபஸ்ட்டு இதில் வந்து ஒரு நல்லவங்களாக நடித்து இல்லை அந்த ஹீரோ சைடில் இருந்தவங்க செகண்ட் பார்ட்டில் வில்லன் சைடுக்கு அதெல்லாம் வந்து சஸ்பென்ஸ் ரிலேட்டட் நம்ம ரிவீல் பண்ணக்கூடாது. ஆமாம், எல்லாருக்குமே அதில் தமிழ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் பியூர்லி ஹிந்தி, ஒரு மலையாளம் வேர்டு கூட கிடையாது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து தமிழ் போர்ஷன்ஸ், தமிழ் வேர்டு, தமிழ் ஸ்பீச் எல்லாமே இருக்கு. ஸோ மலையாளம் வந்து அவ்வளோ டஃப் கிடையாது. மீன்ஸ் புரிஞ்சிக்க முடியாத அளவுக்கு எல்லாம் கிடையாது. மலையாளத்தில் கூட தமிழ் ஆளுங்க பார்க்கலாம். லூசிஃபர் 2ல புதுசாக வந்து பிஜிஎம் பண்ணது இதெல்லாம் வந்து கொஞ்சம் மீன்ஸ் ஆடியன்ஸ், நான் என்னோட ஒப்பீனியன் சொல்லலை, ஆடியன்ஸ் வந்து நம்ம கிளாப்பு அந்த சத்தம் வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ எப்படி இருக்குன்னு அதில் ஃபஸ்ட்டில் இருந்த ஒரு இம்பேக்ட் செகண்டில் வரல. ஆனால் ஃபஸ்ட்டில் இருந்த 2 ஹைக்கு பிஜிஎம்ஸ் இருந்துச்சு. அந்த பிஜிஎம் வந்து செகண்டில் ஒரு ஸ்டண்டு சீனு, அப்புறம் மோகன்லாலோட செகண்ட் இன்ட்ரோவில் அந்த ஃபஸ்ட்டு இதில் இருந்து அதே சேம் பிஜிஎம்மோட ஒரு இன்ட்ரோ வந்துச்சு. ரொம்ப ஹைப்பில் இருந்துச்சு. கொஞ்சம் ஷார்ட் டைம் தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்ஷன் சீக்வன்ஸு கிளைமேக்ஸில் தான். அதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டில் இருந்த மாதிரி அந்த பிஜிஎம்மோட ஒரு ஃபைட்டு லாஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதோட நல்லா இருந்துச்சு. அதோட எக்ஸாக்ட் இது வந்து நான் சொல்ல மாட்டேன்.